சீதனம் கோடு புயம் கை கொண்டார் தன் திருமருக சீதனம் கோடு முடியாளர் சேதன கேதுளதோ சீதனம் கோடுனி தரும் மென் பார்த்தொழும் தேவி பெறும் சீதனம் கோடு கொடி வேன் மயூரம் சிலை அரசே. பதம் பிரித்தது. சி தனம் கோடு புயம் கை கொண்டார் தம் திருமருக சீதன் அம் கோடு முடியாளர் சேதனக்கு ஏதுளதோ சி தனம் கோள் துனி தரும் என்பார். தொழும் தேவி பெரும் சீதனம் கோடு கொடி வேல் மயூரம் சிலை அரசு ஏ. பதம் பிரித்தது மீண்டும் ஒரு முறை. சி தனம் கோடு புயம் கை கொண்டார் தம் திருமருக சீதன் அம் கோடு முடியாளர் சே தனக்கு ஏது உளதோ சி தனம் கோள் துணி தரும் என்பார். தொழும் தேவி பெரும் சீதனம் கோடு கொடி வேல் மயூரம் சிலை அரசு ஏ. சி தனம் கோடு புயம் கை கொண்டார் தம் திருமருக சி சி என்பது இங்கே ஸ்ரீ என்று கொள்ளல் வேண்டும். ஸ்ரீ என்றால் திருமகள் இலக்குமியை குறிக்கிறது. சி தனம் பொங்கைகள் கோடு சங்கு புயம் கை கொண்டார் தம் திருமருக திருமகளை தன் மார்பிலும் சங்கை தம் கையிலும் கொண்டவர் மகாவிஷ்ணு. அத்தகைய மகாவிஷ்ணுவின் கொண்டார் தம் திருமருக மருகனே. திருமகளை தன் மார்பிலும் வட்சஸ்தலத்திலும் சங்கை தன் வலக்கையிலும் கொண்ட திருமருகனே கொண்டவர் தம் திருமருகனே. சி தனம் கோடு புயம் கை கொண்டார் தம் திருமருக சீதன் அம் கோடு முடியாளர் சே தனக்கு ஏது உளதோ சீதன் சீதமாய் உள்ள குளிர்ந்த சந்திரன் அம் அழகிய கோடு கோணல் வடிவாய் தரித்த என்பது இங்கு பிறை சந்திரனை குறிக்கின்றது. இளம் பிறையை தன் தலையில் சூடி உள்ள இறைவன் சிவபிரானை குறிக்கின்றது. முடியாளர் பிறை சந்திரனை முடியில் தரித்துள்ள சிவனார் சே தனக்கு சிவனார் சே நம் செந்திலான் சே தனக்கு மகனாம் சிவபிரானின் மகனாம் முருகனுக்கு ஏது உளது ஏதோ என்ன எனில் சீதன் அம் கோடு முடியாளர் சே தனக்கு ஏது உளதோ என்ன உண்டு என்ன உள்ளது அவன். மூன்றாவது அடி. சி தனம் கோள் துணி தரும் என்பார். தொழும் தேவி பெரும் சி மூன்றாவது அடியில் உள்ள சி என்பது நாம் பொதுவாக இகழத்தக்க வகையில் கூறுகின்ற சி என்று குறிக்கப்படுகிறது. சி தனம் செல்வம் கோள் குற்றத்தையும் துணி துன்பத்தையும் தரும் என்பார் தருகின்றது. சீதனம் கோள் துணி தரும் என்பார். இகழத்தக்க செல்வம் குற்றத்தையும் துன்பத்தையும் தருவது என்று கூறுபவர்கள் ஞானியர்கள். சீதனம் கோள் துணி தரும் என்பார். தொழும் தேவி பெரும் சீதனம். இங்கு தேவி வள்ளி நாச்சியாரே வள்ளி நாயகியை குறிக்கின்றது. தொழும் தேவி பெரும் சீதனம். நம்பிராஜன் தன் மகளை
உயரிய அரிய தெய்வத்திற்கு அளிக்கும் பொழுது சீர் வரிசைகளாக கொடுத்த சீதனங்கள். ஸ்ரீதனம் திருமகள் கொண்டு வந்த செல்வம் அது. ஆதலால் அது ஒரு நாளும் துணி தராது. சீதனம் சீர் வரிசை என்ன என்றால் கோடு. வேடர்களுக்கே உரித்தான ஊது கொம்பு. கொடி கொடியாகிய சேவல். வாரண துவஜம். மயூரம் மயூரம் என்பது மயில். சிலை அரசு. சிலை என்றால் மலைகளை குறிக்கும். மலை சிலை என்பது மலை. மலை அரசு மலை ஆழி என்று கொள்ளலாம். 55வது கந்தரந்தாதில் மலையாளி என்றே சொல் அங்கு பிரயோகப்படுத்தப்படுகிறது. சிலை அரசு மலையை ஆளுதல். குன்றுதோர் ஆடல். குன்றுதோறும் நின்று ஆடுபவன் நம் குமரன். ஒருவேளை நம்பிராஜன் தன் மலையை ஆளுகின்ற உரிமையை கொடுத்ததனால் அல்லவோ இவன் மலையெல்லாம் என்று மலை அனைத்தையும் ஆளுகின்றான். சிலை அரசு சிலை அரசு மலையை ஆளும் உரிமை. வள்ளி நாயகியார் தன் திருமணத்திற்கு சீர்வரிசையாக பெற்றது கோடு, கொடி, மயூரம், சிலை அரசு. ஆதலால் அனைத்தும் முருகவேளுக்கு சொந்தமாயிற்று. கருத்துரை: திருமகள் உடலான சங்கேந்திய திருமாலின் மருகனும் இளம் பிறை சூடிய சிவனாரின் புதல்வரும் ஆகிய குமார கடவுளுக்கு ஊது கொம்பு, சேவல் கொடி, வேலாயுதம், மயில் மற்றும் மலைகளின் ஆட்சி ஆகியவை வள்ளி நாயகியால் பெறப்பட்ட சீர் வரிசைகள் ஆகும். மீண்டும் ஒரு முறை: கொங்கையையும் சங்கத்தையும் திருத்தோளிலும் திருக்கரத்திலும் தரித்த விஷ்ணுவினது சிறந்த மருகனும், சந்திரனை அழகிய கோணல் வடிவாய் தரித்த பரமசிவன் மைந்தனுமாகிய குமார கடவுளுக்கு உள்ளது ஏது எனில், இகழத்தக்க திரவியம் குற்றத்தையும் துன்பத்தையும் கொடுக்கத்தக்கது என்பார்கள் அதனை நீக்கிய அன்பர்கள். தொழும் தேவி வள்ளி நாயகியால் பெறும் சீதனம் என்னவென்றால், கொம்பினோடு கோழி கொடியும், வேலாயுதமும், மயில் வாகனமும், குறிஞ்சி நிலமாகிய மலைகள் அனைத்தையும் ஆளும் உரிமை. திருமாலுக்கு மருகோனும் பரமசிவனுக்கு மைந்தனுமான குமார கடவுளுக்கு வள்ளி நாயகி சீதனத்தால் பெற்ற கொம்புடன் கோழி கொடியும், வேலாயுதமும், மயில் வாகனமும், மலைகளின் ஆளுகையும் உடைமைகளாம். உடைமைகளாக வள்ளி நாயகியார் தன் பிறந்தகத்திலிருந்து கொண்டு வந்த சீதனங்கள் இவை யாவும். குறிஞ்சி நிலத்திற்கு உரிமையான சேவல், மயில், வேல், ஊதுகொம்பு ஆகியவற்றை வள்ளி குறிஞ்சி நில தலைவி என்பதால் அவளால் பெறப்பட்ட சீதனங்கள் என்பது உபசாரத்திற்காக. இதே போல் தெய்வ யானை அம்மையாரும் சீதனங்களாக பெறப்பட்டது என்று குருநாதர் கூறுகிறார். திருப்புகழ் 1005 பொதுப்பாடல் வரிசையில், இடியும் முனை மலி குலிசமும் இலகிடு கவள தவள விகட தட கன கட இபமும் இரணிய தரணியும் உடையதோர் தனி யானைக்கு இறைவ என்று கூறுகிறார். இது போலவே தெய்வநாயகி அம்மையாரும் அவர்களது திருமணத்தில் சீதனமாக பெற்றவை இடி, புலிசப்படை, ஐராவதம்,
பொன்னுலகாம் அமராவதி. இவை யாவும் இந்திரனுடையவை ஆயினும் அவனது மகள் என்பதால் தெய்வ யானைக்கு உரிவை ஆக திகழில் திருப்புகழில் சொல்லப்படுகிறது. ஹிரண்யம் இரணிய தரணி. ஹிரண்யம் என்பது பொன்னை குறிக்கின்றது. பொன்னுலகாம் அமராவதியே தெய்வ யானை தன் சீதனமாக கொண்டு வந்த சீதன பொருள்கள். இடி, குலிசப்படை, ஐராவதம், பொன்னுலகாம், அமராவதி ஆகியவை தெய்வ யானை அம்மையாரால் பெறப்பட்ட சீதனங்கள். சேவல், மயில், வேல், ஊது கொம்பு ஆகியவற்றை வள்ளி நாயகி தன் சீதனமாக கொண்டு வந்துள்ளாள். குறிஞ்சி நில கிழவி அவள். கிழவி என்றால் உரிமைக்காரி. குறிஞ்சி நிலத்திற்கு உரிமைக்காரி ஆதலால் குன்றுதோறாடும் குமரனை எல்லா மலைகளுக்கும் அதிபதியாக எல்லா மலைகளையும் ஆளும் உரிமையை நம்பிராஜன் குமரக்கடவுளுக்கு கொடுத்துள்ளார் என்பது நமக்கு புலனாகிறது. மீண்டும் ஒரு முறை, வள்ளியால் பெற்ற சீதன பொருள்கள் 5: ஊது கொம்பு, சேவல் கொடி, வேலாயுதம், மயில் வாகனம், மலைகளை ஆளும் உரிமை, மலை ஆட்சி. தேவசேனையால் கிட்டியவை 4: இடி, புலிசம், ஐராவதம், பொன் உலகு, அமராவதி. மீண்டும் ஒரு முறை, சீதனம் கோள் துணிதரும் என்பார் ஞானிகள். ஆதலால் இன்று அநேகமாக யாவரும் சீர்வரிசை வாங்குவது இல்லை என்பது நமக்கு புலனாகிறது. கோள் துணி தரும் என்பதால் வள்ளியால் முருகன் பெற்ற சீர்வரிசை இக்கந்தர் அந்தாதியில் நமக்கு தெளிவாக தெரிகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் ஒரு முறை பதம் பிரித்தது மனனம் செய்ய ஏதுவாக இருப்பதற்காக மீண்டும் கூறுகிறோம். சீ தனம் கோடு புயம் கை கொண்டார் தம் திருமருக. சீதன் அம் கோடு முடியாளர் சேய் தனக்கு ஏதுள்ளதோ. சீ தனம் கோள் துணி தரும் என்பார். தொழும் தேவி பெரும் சீதனம் கோடு கொடி வேல் மயூரம் சிலை அரசு. ஏ என்பது இங்கு அசை. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.